ஹாய் ப்ரோ, இன்றைக்கி நம்ம இந்த ப்ரொஜெக்டர் தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ப்ரோ இது சவுண்ட் ஆஃப் பண்ணிடுங்களேன். ஸோ இன்றைக்கி நம்ம ஸ்டாக் வீடியோ தான் பார்க்குறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ரொஜெக்டர்லேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ லைட்லாம் போட்டு விட்ருங்க போதும் படம் பார்த்தது. ஸோ இந்த ப்ரொஜெக்டரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு 3000 ருபீஸ் தான் வருது. 2800 ருபீஸ்க்கே தரோமா. ப்ரோ ரேட்டை கம்மி பண்ண சொல்கிறாப்புல. ஸோ அதனால் நம்ம கம்மி பண்ணிட்டோம். 2800 ருபீஸ்க்கு தரேன் இந்த ப்ரொஜெக்டரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ஹெச்டின்னு சொல்லிட்டு அதோட பாக்ஸ் எங்கே ப்ரோ அது காட்டுங்க. ஸோ இந்த மாதிரி அல்ட்ரா ஹெச்டின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஜெக்டர் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோ நேரம் படம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த சவர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் சவரா, அதனால் அந்தளவுக்கு தெரியாது. ஒயிட் கலர் சவரில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா, இருட்டு ரூமில் யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். நாங்கள் அவுட்டோரில் தான் செக் பண்ணி பார்த்தோம். ஸோ இங்கே ரொம்ப லைட்லாம் அதிகமாக இருக்குது. சரி ஓகே, அப்படியே ஸ்டாக் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த ஃபியூஜி ஃபிலிமில் இன்ஸ்டா எக்ஸ் கேமரா இருக்குது நம்மள்ட்ட. அப்புறம் ஒன்று விழுந்துருச்சு, அதை பார்த்து இன்ஸ்டா எக்ஸ் கேமரா இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபிலிம் இன்னும் வரல என்கிட்ட. ஸோ நீங்கள் ஃபிலிம் இல்லாமலே வாங்கிக்கோங்க. நீங்கள் வாங்கிக்கோங்க ஃபிலிம்மு. ப்ரோ இதுக்கு அந்த 2 பேட்ரி இருக்கும்ல, அதை அப்படியே கழட்டி விடுவோம் ப்ரோ, போட்டு காமிச்சிடும். ஏன்னா வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி நம்ம கஸ்டமர் நிறையா பேர் நினச்சிட்ருக்காங்க. ஸோ அது பேட்டரியை பிரித்து எடுத்துகிட்டு வாங்க, நான் மற்றதெல்லாம் அப்படியே காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் இது உங்களுக்கு பேட்ரி போட்டு ஆன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும். ஸோ தேவைப்படுறவங்க பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ஜி-ராக்கு ஒன்று கீழே வந்துருச்சு. ஜி-ராக்கில் 2 ஏர்பாட்ஸ் இருக்குது. இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் வரும். ஸோ இதுவுமே பாருங்கள், வேணுங்கிறோம் கால் பண்ணி வாங்கிக்கோங்க. ஜி-ராக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கேட் ப்ரோ. இது எல்லாமே 3 மந்த் வாரண்டி தரேன் ப்ரோ. இதுவுமே கேட் ப்ரோவோட ஒரு சப் பிராண்டு தான் இது. ஜி-ராக்குங்கிறது எல்லாம் ஒரே பிராண்ட் தான் வரும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 750 ருபீஸா, இது 800 ருபீஸ், சாரி 800 ருபீஸ் தரேன் இதோட ப்ரைஸு. ஈவோ அப்படின்னு சொல்லிட்டு லைவ் பாட்ஸில் ஈவோ அப்படின்னு சொல்லிட்டு இது 800 ருபீஸ் தரேன். இது பார்த்தீங்கன்னா 950 ருபீஸ் தரேன் ஏஸு கேட் ப்ரோவில். இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ப்ரோ. இது உண்மையிலே நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கொடுக்குற காசுக்கு ஒர்த்து, ப்ளஸ் உங்களுக்கு வாரண்டியுமே அடிஷ்னலாக 3 மந்த்ஸ் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக வாங்கலாம். அது பாருங்களேன், செம்ம கூலாக, ஸோ ப்ரீமியமாக இருக்குது. இதோட ஃபினிஷிங் எல்லாமே சரி. ஸோ இது காதில் போட்டால் அவ்வளோவா தெரியவே மாட்டேங்குது ப்ரோ, சின்னதாக இருக்குது. கேமிங்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 950 ருபீஸு. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஈவோ. இதையுமே காட்டுறேன் உங்களுக்கு. ஈவோவோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 ருபீஸு. இதுவுமே சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. இது ப்ரோ யூஸ் பண்ணி பார்த்தாப்லையா, சார்ஜ் தாறுமாறாக நிற்கிது, கிளாரிட்டி வேறு மாதிரி இருக்குது, சும்மா அடிக்குது தூக்குது அப்படி இப்படின்னு பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாப்புல. ஸோ அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 800 ருபீஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஜி-ராக்குன்னு சொல்லிட்டு 2 பீஸ் வந்திருக்குது, 2 மாடல் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட லிமிட்டட் ஸ்டாக்காக தான் இருக்குது. 6 மாதம் 3 மாதம் வாரண்டியோடு வந்துடுது. ஸோ இதெல்லாமே நம்பிக்கையாக நம்ம கொடுத்துடலாம் கஸ்டமருக்கு. ஸோ இதுவுமே நம்ம செக் பண்ணி தான் பார்த்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் எப்படியும் ஒரு 1000 ருபீஸ் இல்லை 500 ருபீஸ்க்கு ஏதாவது காப்பி டூப்ளிகேட் வாங்குறது. ஏன் நம்மள்ட்டே இந்த போட்லாம் விற்கிறோம், அதெல்லாம் காப்பி தான். இப்போ அதெல்லாம் வாங்குறதுக்கு நீங்கள் இது வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினலு 3 மந்த் வாரண்டியோடு வருது. ஜி-ராக்குங்கிற ஒரு பிராண்டு. அதேமாதிரி கால் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன், கால் குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. சார்ஜிங் நல்லா நிற்கிது. அதில் போட்டிருக்கு பாருங்களேன், அந்த 40 ஹவர்ஸுங்கிறது உண்மையிலே சாலிடாக அந்த 40 ஹவர்ஸ் கொடுக்குது இது. நெக்ஸ்ட்டு இதில் ஜி-ராக்கில் இன்னொரு மாடல் இருக்குது. இதுவுமே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஒயிட் கலரில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ரீமியமாக இருக்குது. அதெல்லாம் கையில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரியே யூஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் தான். இது ரெண்டுமே ஜி-ராக்கு. இது 950 ருபீஸு, இது 800 ருபீஸு. ப்ரோ இது பேட்ரி எடுத்துட்டிங்களா ப்ரோ? காட்டுங்க. பேட்ரி எடுத்தாச்சு. பேட்ரியை போடலாம் உள்ளக்க. ஸோ இதில் பார்த்துக்குங்க, பார்த்துட்டு போடுங்க ப்ளஸ்ஸு மைனஸ் எது அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு இது ஒன்று போட்டுட்டு ஸோ இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கிடைக்கிது.
நார்மலாக ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோர் போனால் கூட கிடச்சிருது உங்களுக்கு. ரொம்ப கிடைக்காத பேட்டரிலாம் இல்லை. என்ன ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க, ரேட்டு மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு பிராண்டுக்கு ஒவ்வொரு ரேட்டு மாதிரி வரும் போல். ஸோ இது பார்த்தீங்களா, ஆன் பண்ணோடனே ஆன் ஆகுது சரிங்களா, ஒர்க் ஆகுது. இது ஒர்க் ஆகாமலாம் இல்லை, எல்லாமே லென்ஸ் எல்லாமே ஒர்க்கிங்கு. ஸோ எல்லாமே பக்காவாக ஒர்க்கிங்கு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு 3000 rupees தரேன். இதுக்கு வந்து நீங்கள் அந்த ஃபிலிம் மட்டும் வாங்கி போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். பார்த்தீங்களா, இது மாதிரி உள்ளக்க வந்து ஃபிலிம் போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா பெருசாக வரும் ப்ரோ ஃபோட்டோ. இவ்வளோ பெருசாக நல்லா இந்த சைஸ் இருக்குல்ல, இந்த சைஸ் வரைக்கும் வரும். எப்படியும் 4 inch இருக்கும்னு நினைக்கிறேன். இது எனக்கு சரியாக தெரில. இது அமுக்கிட்டிங்கன்னா அதே ஃபோட்டோ எடுக்கும். ஃபோட்டோ தான் எடுக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதோ சின்ன சவுண்டு வருது. பட் நம்ம தான் இதில் வந்து ஃபிலிம் போடல. ஸோ வந்து ஃபோட்டோ எடுத்தாலும் நோ யூஸ் தான். நம்ம ஃப்ளாஷ் லைட் வந்து ஆன் பண்ணி வச்சு எடுத்து பார்ப்போம். பார்த்தீங்களா, ஃபோட்டோ எடுக்குது ப்ரோ. இது ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. பட் வந்து என்னென்னா இப்போது வந்து நம்மள்கிட்ட ஃபிலிம் இல்லை. சூப்பராக இருக்குது ப்ரோ. இதெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள். இது அப்படியே பிராண்ட் நியூவாக தான் ப்ரோ இருக்குது. பழசு செகண்ட்ஸ் யூஸ்டு கிடையாது. இது பிராண்ட் நியூவாக தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் 3000 rupees தரேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு லைட் இருக்குது. இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா 250 ரூபா, பேட்ரியிலே எரியும். இது வந்து ஒரு 1 hour லாங் லாஸ்டிங்காக இருக்குது. அதில் மேக்னெட் இருக்குது. மேக்னெட் வழியாக எங்கேயாவது நீங்கள் இப்படி ஒட்டி அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ப்ரோ, அந்த இது கொடுங்களேன், அந்த லைட்டு கொடுங்களேன். ரொம்ப இருட்டாக இருக்குது மாதிரி இருக்குது. லைட்டு போட்டு எடுப்போம். ஓகே, லைட்டு போட்டாச்சு. கொஞ்சம் கம்மி பண்ணிடுறோம், ரொம்ப பிரைட்னஸாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த AKG ஹெட்செட் இருக்குது. 500 rupees வரும். ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் ஒன்று பிரித்தே காட்டிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத. அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்க ப்ரோ. பிச்சிருங்க ப்ரோ, சீலை பிச்சிருங்க. பாருங்க, இது அப்படியே ஒரிஜினல். இது சூப்பராக இருக்குது குவாலிட்டி. நம்ம வீடியோக்காக ஒன்று பிக்கிறோம். உங்களுக்கு கொடுக்குறது நான் சீல்டாக தான் கொடுப்பேன். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 500 rupees வரும். பிரைடட் கேபிளோடு வரும். இதை வந்து உள்ளே வச்சுருங்க ப்ரோ. இதை அழகாக வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஒன் செகண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹண்டர் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் இருக்குது, ஸ்மார்ட் வாட்ச்சு. ஸ்மார்ட் வாட்ச்லேயே நம்மள்கிட்ட வந்து ஒரு 2 டைப் ஆஃப் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது இப்போதைக்கு. ஸோ நான் என்னன்றதை உங்களுக்கு காமிச்சிட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்டர் ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு வாட்ச் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக கட்டிட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நார்மல் டைப்பு, ரவுண்ட் டைலு, சிம்பிளாக நீங்கள் கட்டலாம். சரி, நானும் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 750 rupees தரேன் ப்ரோ. இது சரியாக கட்டலைன்னு நினைக்கிறேன், கலண்டு விழுந்துருச்சு. அது கொஞ்சம் எடுத்து வைங்களேன். வார் வந்து சரியாக கட்டலை. இது வந்து பார்த்தீங்கன்னா 750 rupees. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது லாங் ஃபிட்டுன்னு சொல்லிட்டு சாம்சங் அல்ட்ராவோட வாட்ச் மாதிரியே இருக்கும் ப்ரோ. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து வைங்களேன், அது அப்புறமா பார்த்துக்கலாம். ப்ரோ வந்து சர்வீஸ் பார்த்துட்டு இருக்காப்புல, நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறாப்புல. ப்ரோ கொஞ்சம் வாங்க ப்ரோ, இங்கே வாங்க ப்ரோ, வாங்க. இது ஓப்பன் பண்ணி காட்டுங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் அல்ட்ரா வாட்ச் மாதிரியே இருக்கிற ஒரு அல்ட்ரா வாட்ச்சு. இது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். இது மேலே வந்து ஸ்க்ராச்சஸாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது மேலே உள்ள அந்த ப்ரொடெக்டிவ் லேயர் தான். இது எடுத்துடலாம். எக்ஸ்ட்ரா உள்ள புதுசாக இருக்கும். சும்மா நம்ம பொருள் வரும்போதே ஒட்டி தருவாங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 900 rupees தான். ஸோ உண்மையிலே சூப்பராக இருக்குது. பிளாக், ஃபுல் பிளாக், ஆல் பிளாக்லேயே போகணுன்னா போட்டுட்டு போய்க்கலாம். அப்புறம் இந்த மினி ஃபேன் பார்த்தீங்கன்னா 150 rupees வருது. அப்புறம் இந்த மினி ஃபேன் பார்த்தீங்கன்னா 250 rupees வருது. இப்போ இந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா வெறும் 600 rupeesக்கு தரேன் இந்த கண்ணாடி. ஸோ இதில் வந்து பாட்டு கேட்டுக்கலாம், ஃபோன் பேசிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸு ப்ரோ. இந்த லைட் எவ்வளோ ப்ரோ? இது 250 rupees. அது
சும்மா ஆன் பண்ணி காட்டுங்களேன், கஸ்டமர் என்னன்னே தெரில, இது ஆன் பண்ணி காட்டுங்கன்னு கேட்குறாங்க. சும்மா ஆன் பண்ணி காட்டுங்க. அப்புறம் அந்த ரேடியோ பார்த்தீங்கன்னா 700 ருபீஸ் வருதான். இதோட ப்ரைஸே நம்ம போடல, இன்னைக்கு தான் போடுறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட்மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டோட தான் இது. ஸோ சூப்பராக இருக்கும், நல்லா சார்ஜ் நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. இதில் வந்து நீங்கள் மேனுவலாக அந்த இது வந்து டைப் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ சும்மா இது லைட்லாம் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரோ ஆன் பண்ணிட்டார் அந்த 250 ரூபா லைட்டு. ஓகே, பயங்கரமாக இருக்கு அது. அவங்களுக்கு ஒரு நாசம் எடுத்து இருக்கிறத எடுத்து கொடுத்துரு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துரு. சரி ஓகே. அது வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ரிமோட்லாம் வருது. இதுக்கு இருக்கு மேடம் அங்கே நாசா. இது வந்து பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ் வருது. இதுக்கு அது என்னென்ன ப்ரோ வருது அதில் பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இந்த ரிமோட் ஒன்று வருது, இது மாதிரி ஒரு ஸ்டாண்டு மாதிரி ஒன்று வருது. ஸோ வீட்டில் அந்த பூஜை போடுறாங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனு, வீட்டுக்குள்ளேயே டிஸ்கோ பார்ட்டி கொண்டாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கிக்கோங்க. ஜாலியாக இருக்கும், ஃபன்னாக இருக்கும். வெறும் 250 ருபீஸ் தான். 5 லைட் இருக்குது இதில், சூப்பராக இருக்குது. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஓகே ப்ரோ, அது பாக்ஸில் வச்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்ரோ கேம்ஸ்லாம் நம்மள்கிட்ட இருக்குது ப்ரோ, 1100 ருபீஸ் தான். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அக்காரியில் வந்து கொசு பிடிக்கிறது, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 200 தானே ப்ரோ, அது 250 அது, சாரி 250 ருபீஸ் வருது. அப்புறம் அந்த வேக்யூம் ட்ரிம்மர் இருக்குது, 1300 வரும். அந்த கிம்பிள் 3300. அப்புறம் இந்த கிம்பிள் பார்த்தீங்கன்னா 1300. லேசர் பாயிண்டர் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபன்னாக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் உங்களுக்கு வந்து எவ்வளோ வரும். இன்றைக்கி ஒன்று விற்கலையோ இன்றைக்கி ஒன்று போயிருக்கு போல். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மி தான். இது 400 ருபீஸ் தான் வருது. இது ஸோ சூப்பராக இருக்கும் ப்ரோ. இதை ஆன் பண்ணி சும்மா ரோட்டில் அடிச்சு காமிங்க ப்ரோ. சரி ஓகே, அது ப்ரோ வந்து செட்டப் பண்ணிட்டு வருவார். இந்த பவர் பேங்க் இருக்குது ப்ரோ நம்மள்கிட்ட, 650 ருபீஸ். சூப்பராக இருந்துச்சு. நான் இப்போ ஒரு டூர் போனேன், அதுக்கு இதுதான் எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வீட்டில் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ஃபோன் வச்சுருப்பாங்க, எல்லாருக்குமே இது யூஸ் ஆச்சு. மல்டி பர்பஸ்க்கு நான் ஒரு 2 தூக்கி பேக்கில் போட்டு கிளம்பி போயிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ட்ரிப் ஃபுல்லாக அதுதான் ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் வந்து இந்த கேபிள் இருக்குது, நாய்ஸ் கேபிள், 250 ருபீஸ் தான் இது. அப்புறம் இந்த கொசு மருந்து பேட்டு இருக்குது, கொசு பேட்டு, 200 ருபீஸ் தான் வரும். லேசர் பாயிண்ட் வந்து ப்ரோ செட் பண்ணிட்டீங்களா ப்ரோ? இது வந்து இதை பாருங்களேன், இந்த லேசர் பாயிண்ட் வந்து போடுங்க ப்ரோ, சாவி போடுங்க. இந்த மாதிரி சாவி போட்டு தான் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் போல். யாரு கண்ணிலையும் பட்டால் ஏதாவது ஆயிரும் அந்த மாதிரி. நம்ம இப்போ யாருக்குங்கேயும் படாமல், யாருக்கும் தெரியாமல் சும்மா அடித்து விளாடுவோம் ரோட்டில். இப்போ அடிக்கிறேன் பாருங்களேன், சும்மா இங்கே ரோட்டில் அடிக்கிறேன். வந்து அங்கே ஒரு பில்டிங் இருக்குது, என் ஃபோன் எவ்வளோ ஜூம் பண்ணுதுன்னு முதல்ல பார்த்துப்போம். அங்கே ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ தூரம் இருக்குது. அந்த பில்டிங்க்கு நம்ம லேசர் லைட் அடித்து பார்ப்போம் அடிக்குதா அப்படின்னு. ப்ரோ அடிக்குது ப்ரோ. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அது ஒரு மாதிரி கோடு மாதிரி வர போகுது ப்ரோ, செம்மையாக இருக்குது. சூப்பராக வானத்தில் அடித்தா என்ன ஆகுது? என்ன ப்ரோ ஏதோ பயங்கரமாக இருக்கே ப்ரோ. இது இங்கேருந்து நிலாக்கே போகுது போலையே லைட்டு. எப்படி அது போகுது? இந்த மாதிரி ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் அவங்க காட்டுறேன் அது எப்படி இருக்குது இந்த எஃபெக்ட்னு பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு 4Xல வச்சா தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்களேன், ஒரு மாதிரி அது ஏதோ வானத்தில் லேசர் லைட்டு போகுது ப்ரோ, செம்மையாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டு. விளையாட்டுக்கும் யூஸ் பண்ணலாம், வேறு விஷயங்களுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உண்மையிலே யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான் இது. சும்மா பைக் இந்த இதில் அடிப்பாங்க, ஃபுல்லாக பச்சை கலரில் இருக்குது. எல்லாத்துலேயும் அச்சு இன்றைக்கி விளாட்றோம். சரி ஓகே, ரொம்ப நேரம் விளாண்டா வீடியோ லென்த் ஆகிரும். சரி ஓகே ப்ரோ, இதை அப்படியே வச்சுருங்க. இதுக்கு வந்து அது என்னது, அது சார்ஜர் கூட தரீங்களா? ஆமாம், ஒரு சார்ஜர் தராங்க. இந்த சார்ஜரை வச்சு அதில் உள்ள பேட்ரி வந்து சார்ஜ் போட்டுக்கலாம் போல். ஸோ வந்து அது கொஞ்சம் ஹெவி பவரில், அதனால் இந்த மாதிரி சார்ஜர் போட்டு தான் சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பேட்ரி வந்து எங்கே ப்ரோ வைங்க? வெறும் 400 ருபீஸ் தானே ப்ரோ அது?
வெறும் 400 ருபீஸ் தான் இது. ப்ரோ மாட்டுறாரு பாருங்களேன், அந்த மாதிரி மாட்டிடணும். மாட்டிட்டு யூஎஸ்பியில் போட்டு சார்ஜ் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஸோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான். லேசருமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வேறு ஏதாவது பேட்டரி சார்ஜ் போட கூட யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சரியாக தெரில, சின்ன பேட்டரி கூட சார்ஜ் ஏறும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட இந்த லைட்டு திரும்ப ரீஸ்டாக் ஆகிருக்கு ப்ரோ. லைட்டு ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது ஸ்டாக்கு. கிங் ஸ்டார்னு சொல்லிட்டு நியான் லைட்டு. ஸோ கலராக எரியும், பயங்கரமாக இருக்கும். ஸோ இதை வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து 5 மீட்ரு வருது. இது சும்மா சின்னது கிடையாது, 2 மீட்ரு 3 மீட்ரு இல்லை, 5 மீட்ரு. 75 இன்ச்சு டிவியை கூட சுற்றி கவர் பண்ணிடும் போல். இது 5 மீட்டர்னால் நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அதுவும் பாருங்கள், வேணுங்கிறவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த செடி லைட்டு ப்ரோ, இது செடி லைட்டு சும்மா ஆன் பண்ணி காட்டுங்க. இது பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. செடி லைட்டு பார்க்கும் போதே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்படியே போடுங்க ப்ரோ, அப்படியே போடுங்க, சும்மா போடுங்க, அவ்வளோதான். பாருங்களேன், ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது ப்ரோ. இது இதுதான் நமக்குன்னா ஒவ்வொரு மாதிரி எரியுது. வேணுங்களேன், டிம்மாக எரியுது, மறந்து எரியுது. இது எவ்வளோ ப்ரோ? இது 250 ருபீஸா? வெறும் 250 ருபீஸ். சூப்பராக டெக்கரேஷனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனு, சும்மா சின்ன பர்த்டே ஃபங்க்ஷனு, பசங்களுக்கு கேக் வெட்டுறோன்னா கூட இந்த மாதிரி ஒன்று வாங்கி சுற்றி போட்டு விடலாம். ஒரு கர்டன் பின்னாடி போட்டு விடலாம். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். வீட்லேயே கூட டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக கூட வச்சுக்கலாம். இதில் என்ன போட்டிருக்குன்னா கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் அப்படின்னு போட்டிருக்கு. பட் வந்து நீங்கள் மல்டி பர்பஸாகவே யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது டார்ச் லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் வரும் டார்ச் லைட்டு. ஏன் 650 ருபீஸ்னால் சாதா டார்ச் லைட்டில் பவர்ஃபுல்லான டார்ச் லைட்டு. 650 ருபீஸ்க்கு அது உண்டான வேலையை அது பார்க்கும். இது தனியாக பேட்ரி வந்துடும். வந்து போட்டுட்டு சார்ஜுமே போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமாம் தானே ப்ரோ? ஆமாம், சார்ஜ் போட்டுக்கலாம். டைப் சி மூலமாக சார்ஜ் போட்டுக்கலாம். அந்த பேட்ரி இதில் போட்டு காட்டுங்க ப்ரோ. பாருங்கள் ப்ரோ, போடுறாரு அதே மாதிரி. சும்மா லைட்டாக திருவிட்டு ஆன் பண்ணி பாருங்கள் ப்ரோ. சப்போஸ் தப்பாக போட்டிருந்தா, ஆமாம், அது பேட்ரி வந்து நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள். 2 பக்கத்தில் எந்த பக்கம் போடுறது தெரியாது. ஏன்னா 2 பக்கமும் ஒரே பக்கமாக இருக்கா. இது ப்ளஸ் மைனஸ் தெரியல. இப்போ ஆன் பண்ணி பாருங்கள், ஆன் ஆகுது. ஓகே, ஃபுல்லாக டைட் பண்ணி விட்ருங்க ப்ரோ. அது இல்லை, ஓகே, பார்ப்போம் இதோட பவர் எப்படி இருக்குங்க. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஃபோக்கஸ், ஓகே, நம்ம கையில் ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்ன ப்ரோ இது ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. சாப்பிட்ணும் போல் இதுக்கு தனியாக. இன்னொரு லைட் எடுங்க. இது இன்னொரு லைட் எடுங்களேன். ஏதோ மேனுஃபேக்சர் டிஃபெக்ட்னு நினைக்கிறேன். ஓகே வந்துருச்சு. ஓகே லைட்டாக ஆயில் போட்டால் சரியாயிடும். இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் அடிக்குது பாருங்களேன். இது வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது, நம்மளால் இழுக்க முடியல. ஸோ வேறு பீஸ் எடுத்து காட்டுங்க ப்ரோ. அது கொஞ்சம் ஈஸியாக இழுக்கிற மாதிரி உள்ளதை எடுத்து காட்டுங்க. இது கொஞ்சம் ரொம்ப டைட்டாக இருக்குது. இதை கஸ்டமருக்கு கொடுக்காதீங்க, இது ரிட்டர்ன் கொடுத்துருவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லான லைட்டு. இது பாருங்கள், இது நல்லா 1 ஹேண்ட்லேயே இழுக்க முடியுது, ஃபோக்கஸ் பண்ண முடியுது. ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பிரைட்னஸ் கொடுக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 650 ருபீஸ் வருது ப்ரோ. இது எவ்வளோ ப்ரோ? இது 650யா? கம்மியாக கொடுத்துருவோமா? 550 ருபீஸ் தரேன் ப்ரோ, எடுத்துக்கங்க. யாருக்கு வேணுமோ பார்த்து எடுத்துக்கங்க. வெறும் 550 ருபீஸ் தரேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன டார்ச் லைட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் தரேன். இதுவுமே அதே மாதிரி டார்ச் லைட்டு தான், 450 வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே அதே ஃபோக்கஸ் டைப் தான். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக இந்த லைட்டு வரும், இங்கே உள்ள லைட்டு வரும். ஸோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் தான் இது. 450 ருபீஸ் தரேன். அப்புறம் ஏர்பாட்ஸு 3 ப்ரோ நம்மள்கிட்ட ரீஸ்டாக் ஆகிருக்கு. ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். இது அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் 1000 ருபீஸ் தான். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் இந்த ரெட்மி பட்ஸ் ப்ளே, அப்புறம் பட்ஸ் ஆக்டிவ் ரெண்டுமே இருக்குது நம்மள்கிட்ட. 1000 ருபீஸ் வரும் அது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 45 வாட்ஸ் அடாப்டர் இருக்குது நம்மள்கிட்ட, 900 ருபீஸ் வரும். ஸோ
அதாவது லிமிட்டடாக தான் இருக்குது, ஸ்டாக் 2 தான் இருக்குது. அப்புறம் வந்து சாம்சங்கில் 25 வாட்ஸ் வித்து கேபிளோடு வரும். அது கேபிள் இல்லாமல் வரும், இது கேபிளோடு வரும். இது வந்து 750 ருபீஸு. அப்புறம் இந்த கேமரா இருக்குது, டுவல் கேமரான்னு சொல்லிட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1500 ருபீஸு. வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா கால்குலேட்ரு எவ்வளோ ப்ரோ போட்டோம்? அவ்வளோவா போட்டோம்? நிறையா நாசம் தான் போட்டோம். இது 250 ரூபா ப்ரோ இந்த கால்குலேட்ரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா கிளிக்கியாக இருக்கும். இந்த இது மெக்கானிக்கல் கிளிப்போர்டு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த போஸ் மாதிரியே இருக்கிற போஸ் ஸ்பீக்கரு இப்போ போட்டிருந்தோம்ல வீடியோ போடும்போது, அதாவது ஸ்டார்டிங்கில் ட்ரெய்லர் போட்டிருந்தோம், அதில் வந்து இதை தான் காமிச்சிருந்தோம். ஆக்சுவலி இதில் தான் ப்ளே பண்ணியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழேயே லைட் எரியும், போஸ்ன்னு நேம் போட்டிருக்கோம். எஃபெக்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஜஸ்ட்டு 700 ருபீஸ். இது 650 ருபீஸ் தரேன் ப்ரோ. வேணுங்கிறவங்க எடுத்துங்க. வெறும் 650 ருபீஸு. வேணுங்கிறவங்க எடுத்துக்கங்க. ஸோ நம்ம ஸ்கின்னுலாம் போடுறோம், யூவி ஸ்கின்னு இது எல்லாமே போடுறோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. பேக் ஸ்கின்னு, யூவி ஸ்கின்னு எல்லாமே போட்டு தரோம். ஜஸ்ட் 100 ருபீஸ் தான் இந்த மாதிரி ஸ்கின்லாம் போடுறதுக்கு. யூவி ஸ்கின் போடுறதுக்கு 200 ருபீஸு. ப்ரைவசி ஸ்கின் போடுறதுக்கு 150 ருபீஸு. அப்புறம் நார்மல் மேட்டு கிளியர் போடுறதுக்கு 100 ருபீஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது கார் ஹோல்ட்ரு 250 ருபீஸ் வரும். 4 பீஸ் இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் கார் ஹோல்ட்ரு, ஏசி வெண்ட்டில் மாட்டுறது. இது வந்து 350 ருபீஸ் வரும். அப்புறம் ப்ரோ இதில் ஒன்று சும்மா ஆன் பண்ணி காட்டுங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா வைலண்ட் ஃபேனுன்னு சொல்லிட்டு ஏர் ப்ளோயரு. வீட்டில் க்ளீன் பண்ணணும், குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணணும், ஒரே தள்ளணுன்னா இதை வச்சு தள்ளுன்னு தள்ளிக்கலாம். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ பவர்னால் பாருங்களேன், அந்த பாக்ஸே தள்ளுது. இது மைக்கு டப்பா தள்ளுதா பார்ப்போம். எப்படியும் ப்ரோ ரொம்ப காஸ்ட்லியான மைக்கு, உடந்துற போது. சரி ஓகே. இது பார்த்திங்கன்னா நல்லா பவர்ஃபுல்லானது. இது வந்து 750 ருபீஸ் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் 1500 வருது. அப்புறம் இந்த 500 ரூபாய்க்கு ட்ரிம்மர் இருக்குது, 380 ரூபாய்க்கு ட்ரிம்மர் இருக்குது ஹெச்டிசியில். அதெல்லாம் சூப்பரான ட்ரிம்மரு. எல்லாம் மல்டி அட்ஜஸ்டபிள் ட்ரிம்மர் 500 ருபீஸ்க்கு கிடைக்காது, நம்மள்கிட்ட தான் கிடைக்கும். அப்புறம் ஹெச்டிசி ட்ரிம்மரில் ஒரு 3-4 மாடல் இருக்குது. இப்போ ஸ்டாக் காலி ஆகிடுச்சு, நாளைக்கு திரும்ப அரைவல் ஆகும், நம்ம அதை அப்டேட் பண்ணிடலாம். அப்புறம் இந்த விஜிஆர் ட்ரிம்மர் உண்மையிலே சூப்பராக இருக்குது ப்ரோ. உண்மையிலே அதுலேயும் இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா, 2வதா, அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஆன் ஆஃபு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த இது அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கிளிப்பர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதுலேயே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, ப்ளஸ் தனியாக கிளிப்பர் போட்டுக்கிற மாதிரி. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் ஒன்று யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், நல்லா இருக்குது, ஹேண்டியாக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. ஜஸ்ட்டு எவ்வளோ ப்ரோ? 750 ருபீஸ் தான் இது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இது ஜங்ஷன் பாக்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட, 850 ருபீஸ் வரும். ஸோ நான்லாம் அதான் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சேஃப் வேன்னு சொல்லிட்டு ஹேர் ட்ரையரு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 650 ருபீஸ் வரும். ஸோ இதுவுமே பாருங்கள். அப்புறம் இது அல்ட்ரா ஹெச்டி ப்ரொஜெக்டரு காமிச்சிருப்போம். இது பார்த்திங்கன்னா இது 5-in-1 ஹேர் ட்ரையரு. ரொம்ப ஃபாஸ்ட் சீலிங்காக இருக்குது இப்போதைக்கு நம்மள்கிட்ட. சூப்பராக இருக்குது, ரன்னிங் மாடலு சூப்பராக இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. அப்புறம் அந்த அக்காரி இருக்குது, அக்காரியில் பெரிய ஃபேனு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் வருது. சூப்பராக இருக்கும் இந்த ஃபேனு. ஸோ 850 ருபீஸ் தரேன் ப்ரோ இந்த ஃபேனு. சூப்பராக இருக்கும், நல்லா சாஃப்டாக இருக்கும். பேபிஸ்லாம் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, 1 hour சார்ஜ் நிற்கிது, சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த ஸ்பேஸ் ரோபோ இருக்குது, ஸ்பேஸ் ரோபோ 650 ருபீஸ் வரும். அப்புறம் இந்த நோவா, அதை எடுத்து காட்டுங்க ப்ரோ, எடுத்து நம்ம தண்ணி கேனில் போட்டு காட்டுங்க ப்ரோ, அப்போ தான் கஸ்டமருக்கு புரியும். இருங்க ப்ரோ, அந்த நோவாவை வந்து காட்டுறேன், காட்டினா தான் உங்களுக்கு வந்து தெரியும் தேவைப்படுமா அப்படாதா அப்படின்னு. அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா இந்த கேபிள்லாம். 65 வாட்ஸ் கேபிள் வர்னியில் 3-in-1 100 ரூபா. அது ரீமேக்ஸில் ஸ்டாக் காலியாக போகுது, கொஞ்சம் தான் இருக்குது. அதுமாரி 100 ரூபா. அது வந்து 100 வாட்ஸ் வரையும் ஏறும். நெக்ஸ்ட் இங்கே எல்லாமே சொல்லிட்டோம். அப்புறம் வந்து ஆப்பிளில் ஒரிஜினல் ஹெட் இருக்குது நம்மள்கிட்ட, சாம்சங்கில் ஒரிஜினல் ஹெட் இருக்குது. ஓகே ப்ரோ, இது இன்னொரு பைப் இருக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பைப்பு மாட்டணும், அதுக்கப்புறம் அந்த பைப்பை மாட்டணும். ப்ரோ இப்போ 2 பைப் மாட்டியாச்சா? நம்மள்கிட்ட ஒரு கிளாஸ் இருக்குமே ப்ரோ, டம்ளர் இருக்கும்ல, இந்த பைப்பை கலட்டுங்க, அதை விட்ருங்க, அந்த பைப்பை விட்ருங்க. அது புது பைப்பு, புதுசாகவே இருக்கட்டும். நம்மள்கிட்ட உள்ள பழைய பைப்பை இதில் மாட்டுங்க. இதில் மாட்டணும், இதில் மாட்டுங்க.
மாட்டியாச்சா? இன்னுமே இல்லை. தூக்கி அப்படியே கேனை எப்படி எடுத்துகிட்டு வந்துடும் ப்ரோ. அந்த இடத்துல வியூவே சரியில்லை. தூக்கி இது மேலே வைங்க, சேர் மேலே, இந்த சேர் மேலே வைங்க, சேர் மேலே வைங்க. இங்கே வந்து இந்த பைப்பை தூக்கி அப்படியே உள்ளே விட்டு செட் பண்ணுறோமா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு கிளாஸ் எடுங்க, இப்போ டம்ளர், அது பாட்டில் ஹைட்டை பத்தாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இது நம்மள்கிட்ட பாட்டில் தான் இருக்குது, பட் வந்து கிளாஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறதுங்க ப்ரோ. இது நம்ம நார்மலாக ரெகுலராக யூஸ் பண்ணுறது, எல்லா இடத்துலையும் பார்க்குறது. இது வந்து ஒரு நார்மலாக இருக்குது. போதும் ப்ரோ, ஆஃப் பண்ணிடுங்க. ஃபுல்லாக கடை ஃபுல்லாக தண்ணி ஆகிடப்போகுது. ஆல்ரெடி மழை வந்து அங்கங்கே வெள்ளமாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுறது, எப்போயுமே 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா அப்படி விற்கிறது. பட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்குல்ல. ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்து வாங்கி யூஸ் பண்ணலாம். இது மேலே ஒரு கிளாஸ் டம்ளர் வச்சு இதில் தண்ணி விழுவும் பார்க்கும்போதே சூப்பராக இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 ருபீஸ் தரேன். ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இது ஸ்டாக் லிமிட்டடாக தான் இருக்குது, ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா ஒன்று தான் இருக்குது. ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே ப்ரோ, வேறு என்ன ப்ரோ இருக்குது? எல்லாமே கவர் பண்ணிட்டோமா? அப்புறம் வந்து ப்ரோ வந்து சர்வீஸ் பண்ணுறாரு. என்ன ப்ரோ சர்வீஸ் சுத்தமாக பண்ணாமல் குப்பை பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன ரெடி பண்ணிகிட்ருக்கீங்களா? இப்போது வேலையாக இருக்காரு. சர்வீஸ் ஏரியானா அப்படி தான் இருக்குமா? ஏதோ ரெடி பண்ணிகிட்டு இருக்காப்புல ஃபோனை. வந்து ஏதோ தண்ணியில் விழுந்துருச்சு போல் அந்த ஃபோனு. ஆமாம் ப்ரோ, ஃபோன் வந்து குற்றாலத்தில் போய் அருவியில் விட்டாங்க போல். ஆனே ஆகாமல் இருந்துச்சு, அதை ஆன் பண்ண வச்சுருக்காரு. ஃபோன் வந்து ஒரு வாரமாக எங்கெங்கேயோ போய் பார்த்துருக்காங்களாம், ஆனே பண்ண முடியல அப்படின்னு. வந்து ப்ரோ ஆன் பண்ணிட்டார் ஒரு வழியாக. சரி பார்த்துங்க, ப்ரோட்ட வந்து சர்வீஸ் கொடுங்க. டிஸ்பிளே மாற்றுறாரு, பேக் டோர் மாற்றுறாரு, எல்லாமே ரெடி பண்ணி தராரு. ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி ஓகே, அவ்வளோதானா ப்ரோ? எல்லாமே இது பண்ணியாச்சா? ஓகே, இங்கே கவர் பண்ணோம்ல. இங்கே நம்மள்கிட்ட வாட்ச் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லிமிட்டடாக தான் இருக்குது. அடுத்த ஸ்டாக் எதுவும் நம்மள்கிட்ட வரல. வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். இப்போ இருக்கிற ஸ்டாக்கில் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டால் அப்படியே கால் பண்ணுங்கள். இதில் உள்ளது அப்படியே உங்களுக்கு பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி இது எவ்வளோ ப்ரோ, இது எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்புறம் இந்த காரு, சின்ன ரிமோட் கண்ட்ரோல் காரு 800 ரூபா. அப்புறம் இந்த அக்காரி ஃபேனு, ஊது ஃபேன்லாம் இருக்குது, 400 ரூபா வரும். அப்புறம் போட் இருக்குது, 350 ரூபா போட் இருக்குது. ஸோ பாருங்கள், எல்லாம் வேணுங்கிறவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. நாளைக்கு பார்ப்போம். நம்ம கடை வந்து எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக பார்த்துக்கங்க. இந்த போர்டு தான் அடையாளம், இந்த சின்ன போர்டு, ரவுண்டு போர்டு. இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ராஜா அண்ணாமலை மன்றம் இருக்குது. அதுக்கு நேராக அப்படியே வந்தீங்கன்னா நம்ம கடையை பிடிச்சிடலாம். ஸோ வேணுங்கிறவங்க கால் பண்ணி வாங்கிக்கோங்க. வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்மள்கிட்ட சொல்லுங்கள், அப்டேட் பண்ணுறோம். கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை.